பாருவோம். கீழே சில நகரங்களுக்கான நீளங்கள் தரப்பட்டுள்ளன. அதனை கொண்டு அட்டவணையை பூர்த்தி செய்க. சரி, அப்ப நான் இந்த தந்த நீளங்களை வந்து திருப்பூருக்கா குறிச்சு காட்டுறேன். சரிதானே? எங்களுக்கு ஒரு நேர்கோட தந்துட்டு முதலாவது இடம் ஏன்னு தெரியணும், அடுத்த ஒரு இடம் தெரியணும் பி, அதுக்கு பிறகு ஒரு இடம் தெரியணும் சி, அதே மாதிரி லாஸ்டா தந்த இடம் வந்து டி. சரியோ? இப்படி எங்களுக்கு நாங்கள் தரப்பட்டிருக்கு. சரி, அதுல வந்து பாக்ஸுக்குள்ள பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ஒவ்வொன்றுக்கும் இடையிலான தூரங்களும் தந்திருக்கிறேன். அப்ப நாங்க முதலாவது அதை நான் இதுல வாங்க குறிப்போம். சரியா? முதலாவது பாருங்க, ஏல இருந்து சி எத்தனை கிலோமீட்டர் பிள்ளைகள்? ஏல இருந்து சி 180 கிலோமீட்டர். அப்ப ஏல இருந்து சி என்றது எங்களுக்கு இவ்வளவு. வடிவாக்கம் பண்ணிக்கணும். இவ்வளவும் எங்களுக்கு 180 கிலோமீட்டரா? சரி, அப்ப நான் அதை வகை குறிச்சிட்டேன். இதுல நான் குறிச்சு பாக்குறேன். அப்ப ஈஸியா நாங்க விட எடுக்கலாம். பில இருந்து சி எவ்வளவு தந்திருக்கு? 65 கிலோமீட்டர். அப்ப பாருங்க, பில இருந்து சி 65 கிலோமீட்டரா? அதையும் குறிச்சாச்சு. பில இருந்து டி எவ்வளவு இல்லையா? 145 கிலோமீட்டர். சரியா? பில இருந்து சி வந்து 145. ஓகே, இப்ப உங்களை கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா ஏல இருந்து டி இதுல புல் நீளம் கேட்டு இருக்கு. சரியா? வடிவா கவனிக்கணும், மிக இருக்கக்கூடாது. சரி, அவங்களுக்கு இதுல இதுல புல் நீளத்தை கேட்டதுல. சரி, அப்ப இங்க பாருங்க பிள்ளையாள், எங்களுக்கு பாருங்க, இங்க இவர்ல இருந்து இவர் தெரியும் 180, இங்க இருந்து இங்க இவர் தெரியும் 145. நான் என்ன செய்ய போறேன்டா, எங்களுக்கு பாருங்க பில இருந்து டி வந்து பிள்ளையாள் 145 தெரியும். சரி, இப்ப பியில இருந்து இந்த டி தெரியும். சரி, அவர் அப்படியே வச்சிருப்போம். இப்ப நான் எனக்கு மீதியா இருக்கிறது எவ்வளவு? இந்த பாருங்க, மீதியா இருக்கிற எவ்வளவுன்னு தெரிஞ்சா உங்களுக்கு ரெண்டையும் கூட்டி விட்டா சரி. அப்ப இவ்வளவும் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன செய்யறேன், இந்த எவ்வளவு 180 இருந்து பிள்ளைகள் இந்த 65 கழிச்சா எனக்கு இந்த பிள்ளைக்கு ஏல இருந்து பி ஏல இருந்து பி கண்டுபிடிக்கலாம் தானே இல்லையா? பாருங்க, 180 இருந்து 65 கழிச்சா எனக்கு ஏல இருந்து பி கண்டுபிடிக்கலாம். தானே? அப்ப இங்க பாருங்க, நான் 180 இருந்து 65 கழிக்க போறேன். சரிதானே? அப்ப பாருங்க, சைபர்ல 5 போகாது. சோ நாங்க இங்க இருந்து கடன் எடுத்த வேண்டாம். 10, 10ல் 5 போனா 5 இங்க கொடுத்துட்டேன். சோ 7, 7 6 போனா 1, இந்த 1 அப்படியே இறங்குவேன். அப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா 115 கிலோமீட்டர். ஏரியில இருந்து பி 115 பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி பாருங்க, பில இருந்து டி இங்க போட்டு வச்சிருக்கேன் 145. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு ஏரியில இருந்து டி வரும் தானே? என்ன? அப்ப நான் இங்க பாருங்க, 145ஐயும் 115ஐயும் கூட்டுறேன். சரிதானே? 5 5 10, சைபர் எழுதி ஒரு மிச்சம். 4 1 5, 5 1 6, 1 1 2. அப்ப எங்களுக்கு ஏல இருந்து டிக்கான மொத்த தூரம் 260 கிலோமீட்டர். ரெண்டு இருந்தா சரி போட்டு 2 மார்க்ஸ் போடணும். சரிதானே? ஈஸியா காணலாம். அப்ப நான் என்ன செஞ்சேன், பில இருந்து டி எங்களுக்கு 145 தெரியும், ஏல இருந்து சி 180 தந்தவே, அப்ப பில இருந்து சி 65 தந்தவே. அப்ப நான் 180 இருந்து 65 கழிச்சு ஏல இருந்து பிய கண்டனா கண்டா 115, பில இருந்து டி 145. அப்ப டோட்டல் ஏல இருந்து டி காண 115ஐயும் 145ஐயும் கூட்டினாங்க. என்ன பிள்ளை? அப்ப எங்களுக்கு ஆன்சர் 260. சரிதானே? ஓகே.